ஹலோ நண்பர்களே! இன்னைக்கான குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல வந்து பட்டு அப்படிங்கிற ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால, திடீர்னு காட்டுத்தீ ஏற்பட்டதுனால, காட்டுல இருக்கிற மரங்கள், செடிகள், விலங்குகள் எல்லாமே வந்து நெருப்பு புடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வந்து பக்கத்து காட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுது. இந்த பட்டு வந்து ரொம்ப குட்டி குருவி இல்லையா? அதனால உயரமா பறக்க முடியாது. அதனால அது எங்கேயும் போகல. அது மட்டும் இல்லாம, அது வாழ்ந்த இடத்த விட்டு போகறதுக்கு அதுக்கு மனசு வரலைங்க. உடனே அது என்ன பண்ணுது, மன உறுதியோட என்ன நினைக்குது, நம்ம வந்து இந்த தீய அணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சின்ன அலகால வந்து பக்கத்துல இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அணைக்க பாக்குதுங்க. இது இவ்வளோ விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து அந்த இயற்கையே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பெரிய மழைப்பொழிவா ஏற்படுத்தி அந்த நெருப்புலாம் அணைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குருவி அங்க சந்தோஷமா வாழ்ந்துங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மன உறுதியோடவும் விடாமுயற்சியோடும் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நமக்கு ஏற்ற மாதிரி இந்த இயற்கையும் சூழ்நிலையும் கூட நமக்கு வந்து ஏதுவா மாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.